தன்னைத்தானே ஒரு மிகப்பெரிய இசை ஜாம்பவான்னு நினைச்சிட்டு ஒரு பொது இடத்துல ஒரு நபரை வந்துட்டு எவ்வளவு ஒரு கேவலமா எவ்வளவு ஒரு கீழ்த்தரமா நடத்த முடியுமோ அப்படி நடத்தி இருக்காரு இந்த கங்கை அமரன். அந்த காணொலியை சிறந்த கவிஞர் விருதை நீங்க வாங்கியிருக்கீங்க. அதாவது இன்னைக்கு நம்மளுடைய கவிஞர் மிகப்பெரிய கவிஞரான அந்த காணொலியில அந்த நபர் பாத்தீங்கன்னா பேசாம பின்னாடி நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. அப்ப இந்த கங்கை அமரன் வந்துட்டு வாங்க வந்து பேசுங்க அப்படின்னு சொல்றாரு. சரி, இந்த நபர் வந்து உண்மையாலுமே சீரியஸா தான் சொல்றாராட்ருக்கு அப்படின்ட்டு அவர் வந்து முன்னாடி வந்து பேச வரப்ப கங்கை அமரன் கையெடுத்து கும்பிட்டு அப்படியே போற மாதிரி போறாரு. இப்ப அவர் வந்து பாத்துட்டு ஐயோ அவர் போறாரு அப்படின்ட்டு ஐயா வாங்கய்யான்னு கூப்பிடுறாரு. கூப்பிட்டு கங்கை அமரன் முன்னாடி வந்துட்டு முக்கியஸ்தர் யாருகளோ அவங்கள மட்டும் முன்னாடி நிக்க வைங்க, எல்லாரும் இப்படி நிக்க வச்சீங்கன்னா எப்படி நான் பேட்டி கொடுக்கறது அப்படின்ட்டு அவர் கிண்டல் பண்ற மாதிரி பண்றாரு. இதுதான் ஒரு நாகரீகமாங்கிற ஒரு கேள்விதான் வருது. ஏன்னு கேட்டீங்கன்னா தன்னைத்தானே ஒரு பெரிய நபர்னு நினைச்சுக்கிட்டு தலைக்கின மேரி இப்படி நடந்துக்கிறவங்க கொஞ்ச காலத்துல அழிஞ்சு போறதை நம்ம பார்த்திருக்கோம். அப்படித்தான் இந்த கங்கை அமரன் பண்ணியிருக்காரு. அந்த சிவப்பு சட்டை போட்டிருந்த அந்த நபருக்கு அப்படியே அந்த மூஞ்சி வாடி போயிருது. அவர் அப்படியே பின்னாடி போய் நான் அப்படியே ஓரமா நின்னுக்கிறேன் சார் அப்படின்னு போறாரு. அப்படி பாத்தீங்கன்னா எப்படிப்பட்ட இந்த நபரா வந்து இந்த கங்கை அமரன் இருக்காருன்னு பாருங்க. அதாவது வந்து டிவில எல்லாம் ஒரு தோற்றம், அதாவது காமெடியா பேசுறது, அந்த மியூசிக் ஷோல எல்லாம் நல்லா பேசுறது, இந்த மாதிரியான ஒரு தோற்றம். ஆனா பொது வெளியில அவருடைய உண்மையான தோற்றம் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஒரு நபர் வந்து பின்னாடி நின்றுட்டு இருக்காரு, அவரை ஒரு பொது வெளியில இவ்வளவு ஒரு கேவலமா நடத்தக்கூடிய ஒரு நபர் தான் இந்த கங்கை அமரனா இருக்காரு. அதே மாதிரி ஒரு முக்கியமான ஒரு விடயத்தையும் சொல்லணும். கங்கை அமரன் வந்து பாஜக 2014 இருந்து பயணிச்சுட்டு வராரு. அப்ப பாஜகவில் இருக்கக்கூடிய மனநிலை எல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க. பாஜகவில் அடிமட்ட தொண்டன்ல இருந்து ஒரு குறிப்பிட்ட பதவியில் இருக்க தலைவன் வரைக்கும் எல்லாரும் இந்த மாதிரியான ஒரு சங்கி பயல்களாகவும் ஒரு தனி ஒரு மனிதனை மதிக்க தெரியாத ஒரு ஈனப்பிறவிகளாகவும் தான் இருக்கானுங்க தான் நம்ம இங்க சொல்லணும்.